ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன வில்லேஜில் மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் வருஷம் வருஷம் ஒவ்வொரு நியூ இயர் அன்னைக்கு நைட்டும் ஒரு மான்ஸ்டர் வரும். அது பேர் தான் நியான். வந்த உடனே அங்கே இருக்க பசங்க எல்லாம் அழுவாங்க, வீட்டில் இருக்க லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க, யாருமே வந்து வெளியே வர மாட்டாங்களாம். இதே மாதிரி ஒரு வருஷம் வந்து அங்கே இருந்த கிராம மக்கள் எல்லாருமே வந்து பயந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கும் வந்து நியான் வரும் அப்படின்னு வந்து ரொம்ப பயத்தோடு இருந்தாங்க. அப்போ அங்கே வந்து ஒரு வயசான ஒருத்தர் வந்து வராரு, அந்த வில்லேஜ்க்கு வந்து வராரு. அவர் என்ன சொல்றாரா, நீங்கள் எல்லாரும் வந்து வீட்டுக்குள்ளே போய் மறைஞ்சிக்கோங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அவர் என்ன பண்றாருன்னா, அன்னைக்கு நைட்டு அங்கே இருந்த வீட்டோட வாசல்ல ஜன்னல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர்ல பேப்பரை வந்து தொங்க விடுறாரு. அதுக்கப்புறமா வந்து நிறைய வெடியெல்லாம் வந்து வெடிக்கிறாரு. லவுடான சவுண்ட் கிரியேட் பண்ற மாதிரி வெடியெல்லாம் வந்து வெடிக்கிறாரு. அப்ப அங்க வந்து நியான் வந்து அதை பார்த்துட்டு வந்து பயந்து ஓடிடுச்சான். அதுக்கப்புறம் அந்த நியான் வந்து அங்க வரல. எல்லாருக்குமே வந்து ஒரே ஷாக்கு. நியான் வந்து பயந்து போனதை பார்த்து எல்லாருக்கும் வந்து ஒரே ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. அப்ப எல்லாரும் வந்து இந்த ஓல்டு மேனை ரொம்ப கடவுள் மாதிரி வந்து நினைச்சாங்க. அப்பதான் வந்து அவங்களுக்கு புரிஞ்சது எனக்கு வந்து ரெட் கலர் இந்த மாதிரி லவுடான சவுண்ட் அப்படின்னா வந்து பயம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அப்பல இருந்து இப்போ வரைக்கும் இந்த நியூ இயருக்கு வந்து ரெட் கலரில் இந்த மாதிரி ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுவாங்க. ஃபயர் கிராக்கர்ஸ் வந்து வெடிப்பாங்க, இந்த ட்ரம்ஸ் அடிக்கிறது, அதுக்கப்புறமா ரெட் கலரில் லேண்டன் வந்து ஹேங் பண்ணுவாங்க, ரெட் கலர் வந்து ட்ரெஸ் போட்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்து நியன் வந்து வராது அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை. அதனால தான் இவ்வளோ வருஷம் கழிச்சும் இங்கே சைனா டவுன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் ரெட் கலரில் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், லைட்ஸ், அதுக்கப்புறமா ரெட் கலர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.